ஆதியே துணை. புத்திபூர்ணம் மெய்யாகவே சரிகூடாத மக்களிடத்தில் நாம் எதை பேசும்போதும் கூட நம்ம சுய கலப்புகளை அடித்து பேசலாம், வைக்கலாம், எல்லாம் பண்ணலாங்க. ஆனால் தெய்வ விஷயங்கள் பேசும்போது மட்டும் நம்ம இந்த மாதிரி மூலமந்திரம் சொல்லிவிட்டு முடிஞ்சால் ஒரு தோத்திர பாடல் படிச்சுட்டு அவங்கள முன்னின்று நாம் பின்னாடி செல்கிற மாதிரி தான் போகணும். அதோட மீனிங் என்னென்னா, சுத்த எண்ணத்தின் சரணாகதி அடைந்து அவர்கள்பால் நம்ம நினைத்து பேசும்போது தான் அது அவங்க வாக்கியங்களை நம்ம அடிக்கடி தொடர்பில் இருந்திருக்கணும். அப்போ தான் அந்த பேச்சுக்கள் உங்களுக்கு வரும். இல்லைனா நீங்களாக ஒன்று சொல்கிற மாதிரி வரும். அதனால் பேச பழகிறது எப்படின்னா, முதல்ல நான் சொன்னதை நாம வச்சுக்கோங்க, காதில் கேட்பது. முதல்ல என்ன பண்ணணும், ஞானத்தின் முதற்படி காது வழி. அதை தான் தெய்வம் தர்மம்னு சொல்லியிருக்காங்க. அதான் பசிக்கிறவனுக்கு முதல் உணவு செவி உணவு தானே. அதை நீங்கள் இன்னொருத்தருக்கும் சொல்லலாம். நான் அது மாதிரி கேட்டுட்ருக்கேங்க, எனக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பொழுது ஊன்னைக்கும் சொத்தை பிரிக்கிறது பிரச்சனை, அது இது புகழ் பிரச்சனை, ஊரில் நான் தான் மாலை, அது இது தொந்தரவுல அடிப்படி சண்டை, வீட்டுக்குள்ளே பிரச்சனை, உடம்புல சரியில்லை அப்படின்னே இருந்தேன். இப்படி தான் சொல்லுவார் ஒருத்தர் பார்க்கில் பார்க்கும்போது. ஆனால் இப்போ தான் நான் கொஞ்ச நாளாக மெய்வெளிச்சாலைக்கு போகவும் மெய்வெளின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். வேறு ரூட் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம உடம்பையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தோம்னா காலத்துக்கும் அந்த பேயாட்டம் ஓயாது. அதுக்கு தான் தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க, ஓயா மாறியரே. என்ன சொல்கிறாங்க, மாறிக்கிட்டே இருப்பவனே, ஏண்டா அப்படி இருக்க தண்ணி மாதிரி ஓடுற, அப்படி நிலையாக நில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் நிறுத்த நிற்கும், அதுதான் எண்ணம். அந்த எண்ணம் அடிபணிந்தவர்களுக்கு சொர்க்கமாக அவங்க தலையில் அவங்க சந்தோஷப்படுத்தி கொடுப்பாங்க. அது நம்புங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது வேறுபாடாக இருக்கீங்கன்னா அது காரணம் நீங்கன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் ஏதாவது வேறுபாடாக இருக்கீங்கன்னா என்ன காரணம், நீங்கள். அதாவது நாக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அல்வா கொடுத்தாலும் என்ன பண்ணாது, இனிக்காது. அப்போ புலன் ஒன்றுபட ஞானத்தை எப்படி கேட்பது, எப்படி புல்லரித்து அவங்க நினைக்கிறதுனா, அதுக்கு 4 விஷயங்கள் இருக்குது. அதாவது 2-3 விஷயங்கள் முக்கியமானது. என்னென்னா, தெய்வத்தினுடைய பாடை நாம் நினைக்க வேண்டும், அவசியம். ஒரு நாளும் 16 தடவை மூலமந்திரம் சொல்லும்போது சிறிய அளவில் ஒரு பகுதி மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு அதை நினைக்கணும். ஏன்னா நான் செஞ்சிட்டு இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எனக்கு அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள், நான் செய்ய ஆரம்பித்தது 18 வயசுலேருந்து செய்ய ஆரம்பித்தேன். அதை இப்போ இன்றைக்கி வயசு எனக்கு 56, 57 போகிறேன், உள்ளே போகிறேன். அப்போ நம்ம இரவு 16 தடவை மூலமந்திரம் சொல்லும்போது ஒரு 4-5 பாடல்கள், ஒரு 3 மூலமந்திரம் 4 பாடல் படித்து சொல்லலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு 5 சொல்லிகிட்டே ஒரு பாடலை படிச்சுட்டு என்ன ஒரே இதாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி என்னன்னு புரியாது. மெதுவாக ஒரு பாடல், நல்ல பாடல் உங்களுக்கு பிடிச்சதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ நன்றி, அடுத்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், தெய்வத்தினுடைய பாடு. அடுத்து நன்றி. நன்றி என்னென்னா, யாராவது ஒருத்தர் இங்கே உங்கள் அப்பா அம்மாவை டிசைட் பண்ணிட்டு பிறந்தீங்களா? நினச்சி பாருங்க கொஞ்சம். நான் இப்படி பிறக்கணும், இந்த வீட்டில் பிறக்கணும்னு நினச்சி பிறந்தம்மா. நேற்று பார்த்தேன், ஒரு குட்டி பையங்க ஒரு நாட்டுக்கே மன்னராக இருக்கான். அவனுக்கு அந்த பரிபாலனம் பண்ணுறாங்க. அவ்வளோ சொத்தோட பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் பிறந்திருக்கான். நம்ம அது மாதிரி இல்லைங்க. நம்ம எல்லாம் எங்கே பிறக்கிறோன்னு நமக்கு தெரியாது. பிறக்கிறோம், ஆனால் திருப்பி போகிற இடம் நமக்கும் தெரியாது. ஆனால் அதை ஒருத்தர் அள்ளத்தட்டி போகாதே, நல்வாக்கியங்களை கேள், மெய்யானவனே கேள், உன்னை சீரான பதவிக்கு, மேலோங்கும் பதவிக்கு சிறந்த வெற்றியாளனாக ஜெயத்திருப்பணியில் ஏற்றி வைக்க வந்திருக்கிறோம், இங்கே வாருங்கள் ஐயா, கேளுங்கள் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்டவங்க அப்படி இருக்கணும், எவ்வளோ அன்பு அந்த குரலில். என்னை போற்ற ஒரு தேகமெடுத்த பிறவியரே, நீ உயிருக்காக வேண்டியே உனக்கு எல்லாம் செய்து, உயிருக்காக வேண்டியது அந்த வாக்கியம் படித்தவாங்க. படித்த உடனே கடைசியாக கேட்பாங்க, அப்படி நீ அந்த உயிரை பற்றி என்னை கேட்டால், நான் கேட்க சொல்ல தெரியாத ஆளாக இருந்துட்டா என்ன பிறவியரே இருக்கலாமா? நான் அதுக்காக தான் நான் கற்றுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ கேட்க நான் கற்றுட்டு வந்திருக்கேன். எப்படிலாம் நம்மளை எப்படியோ பயில் பண்ணி
பேசி சிரித்து 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 திருத்தி பொருத்தி சேம நிதிக்கணை. அந்த வார்த்தையை படிங்க. சிரித்து சிரித்து திருத்தி திருத்தி பொருத்தி. அப்படி மெதுவாக குழந்தைங்க வந்து டப்பா முடிய திருகு ஏறாமல் அப்படி திருகுனா மெதுவாக சிரிச்சுக்கிட்டே இப்படி வைக்கணும் தங்கம். இப்படி மெதுவாக திருகணும். இவ்வளோதான் நீ செய்ய அப்படின்னு சொல்கிறோம்ல. சிரித்து சிரித்து திருத்தி பொருத்தி சேம நிதிக்கணை. அவங்களோட நினைவிலேயே நம்ம இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அப்போ காதில் கேட்க வேண்டும், நாவு அடுத்து நீங்கள் பாடணும்னு தூண்டுவோர்கள் நல்லோர்கள்னு அர்த்தம். நீங்கள் தான் நல்லவர்னு உங்களை சொல்லிக்கணும். ஃபஸ்ட்டு சொல்லிக்கு தான் ஆகணும். அப்போ தான் நல்லவனாக ஆக முடியும். எனக்கு மட்டும் ஏறவே மாட்டேங்குதுங்க. அவர்லாம் பாருங்கள் புல்லரிச்சு அழுகிறாரு அப்படின்னு. உங்களுக்கு ஒரு நாள் வச்சுருப்பாங்க தெய்வம். அது எப்படிப்பட்ட நாளாக தெரியுமா இருக்கும்? உங்கள் முரட்டுத்தனத்துக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு முரட்டுத்தனம் அடி கொடுப்பாங்க. அனுபவிச்சதான் நான் சொல்கிறேன். அதாவது திடீர்னு எல்லாரோட சேர்ந்து இந்த ஃப்ளைட்டில் விழுந்து ஒருத்தன் மட்டும் பிழைச்சி வந்தான்ல இந்த கதவோரம், அது மாதிரி எந்திரிச்சு வந்தீங்கன்னா கத்தறிக்கிட்டு போவீங்க. கால் டாக்ஸியாவது அதை பிடிச்சிக்கிட்டு நேராக போய் சாலை தெய்வமே அழுது விழுந்து. அப்போ தெரியுமில்ல. சரி, அப்படி வேணா வாழ்க்கையை பாதிக்க வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட போகிறோம். இப்போ இருக்கிறதே வில்லங்கத்தில் இருக்கோம் எல்லாருமே தானே. யாரும் தனித்தனி கதையை கேட்டால் எனக்கு தெரியுங்க. இல்லை நாங்கள் சாலையில் எப்படின்னா எல்லா குடும்ப கதையும் கேட்டு வளர்ந்த ஆளுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டு எல்லா ஊருக்காரங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ அந்த அவங்களோட பிரச்சனைகள் எங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குங்க. நல்லா இருந்த குடும்பத்தில் ஒரு சிக்கல் வரும், இல்லை வேறு ஏதாவது வரும், ஏதாவது ஒன்று வரும். அப்போ அந்த மாதிரியான நிலைகளில் தெய்வம் அதெல்லாம் விட்டுட்டு எப்படி போனாங்கன்னு நினச்சி பாருங்களேன். அசால்ட்டாக இருக்கும். நம்ம அந்த அளவில் இல்லை. நமக்கு 4 நண்பர்கள் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வீடு தேடி வருவார். அண்ணா நமஸ்காரம், கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட வாக்கியம் பேசிட்டு போனாலும் வந்தேன், தெய்வ வாக்கியம் அப்படின்னாருனா என்ன இருக்கும்? எதமாக இருக்கும் மனசு. ஸோ எல்லாமே நம்ம ஒரு சூழ்நிலையை நம்ம தாங்க உருவாக்கிக்கணும் நம்மளை சுற்றி. இப்போ குழந்தைகளை பழக்கணும். இல்லைனா நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கும்போது அது சினிமா பாட்டை சவுண்டாக வச்சுச்சுன்னா என்ன பண்ண சொல்லித்தர முடியாது. நீ வந்து ஃப்ளைட் ஓட்டுற பைலட்டாக வரணும், நீ போய் அந்த ரூமில் படி அப்படின்னு சத்தம் போட்டு அவன் பாட்டை கேட்டால் விட்டு நீங்கள் பாட உட்காந்து வேதனையில் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன ஆகும்? அவன் ஃப்ளைட்லேயே இருப்பான் அப்படின்ட்டு இருக்கட்டும். ஒருத்தர் இப்போ டீச்சர் வந்து என்னை யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, என்னென்னா அப்படின்னா குழந்தைங்களை ரொம்ப படின்னு சொல்ல வேணாமா, அடிக்க வேணாமா, மனசு வேதனைப்படுதே அப்படின்னாங்க. அப்படி இல்லைங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிக்கிற கடமையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஆனால் அதே ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களை சொல்ல முடியாது. 1 2 3ன்னு எண்ணிக்கை இட்டு சொல்லுங்கள். 3வது மேலே கேட்குறேன்னா உனக்கு கடவுள் தாண்டா உன்னை காப்பாற்றணும்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா இந்த உலகத்திலே முக்கியமான ஜீவகாருண்யம்னா யாருக்குமே தெரியாமல் இருக்கிறாங்க. ஜீவகாருண்யம்னா என்ன? சுயஜீவனை நம்மை நாமே வருத்தி கொள்ளாமல் இருப்பது ஒன்று. 2வது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்களின் உள்ளமும் வருத்தப்படாமல் வைத்துக்கொள்வது. அல்லது அவர்களுக்கு பெருந்துன்பம் வரும் என்று சில நேரத்தில் நம்ம கணிஞ்சிக்கிறது அதெல்லாம் வரும். அது என்ன, அவங்க துன்பம் கருதி நம்ம பேசுகிற விஷயங்கள். ஆனால் எது எப்படியோ யதார்த்த சித்தனாக தெய்வத்தை சுற்றி நம்ம நிற்கணும். யதார்த்த சித்தம்னா என்ன? எல்லோரும் ஓர்குலம் என்றும் எல்லோரும் ஒருமுகமாக தெய்வத்தை நோக்கி வழிபடுவர்களாகவும் எல்லா குழந்தைகளையும் வாரிசுகளும் இதிலேயே வந்து பேரன்பு கொண்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறதாகவும் நாம் ஒரு கற்பனை செய்து, அண்ணா வாங்கினா நமஸ்காரம், வாங்கினா அக்கா நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி பாணியிலேயே நம்ம சாலையில் புழங்கணும். ஃபஸ்ட்டு மனசை வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணுங்க. நல்ல இடத்துல நம்ம இருக்கிறோம், என்ன குறைச்சல் நம்மளுக்கு? இந்த பணம் இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சிக்க தெரியும். நமக்கு பெரிய விஷயம் இல்லை. என்ன தப்பு பண்ணுறோன்னா எந்த நேரத்தில் வேலை பார்க்கணுமோ அந்த நேரத்தில் வேலை பார்க்குறதில்ல நிறைய பேர். காலையில் ஒரு 9 மணினா 9 மணி வேலை ஆரம்பிக்கணும். நேரத்தை பற்றி தான் தெய்வம் நிறைய பேசுவாங்க. ஒரு 5 மணி நம்ம நிறுத்திக்கணும். தேவையில்லாமல் 12 மணிக்கு ஆரம்பிக்கிறது, இல்லை 11:30க்கு ஆரம்பிக்கிறது, நைட்டு 1 மணி வரையும் முடிச்சுட்டு இருக்கிறது. கேட்டால் நடுவில் சில பேர் சொல்லுவாங்க பாரா அப்படிம்பாங்க. பாராவில் என்ன பண்ணிங்கன்னா அவன் கடன் கொடுத்தானா இவன் கொடுத்தானா இதெல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறது. நம்ம கணக்கு தெய்வம் சொல்லுவாங்க 5 வகை கணக்கர். ஒருத்தர் ஆலயத்தில் உட்காந்துங்க, வாடா அவன் கணக்கை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ கண்ணால் பார்த்த பார்வைக்கும், காதால் கேட்ட கேள்விக்கும், மூக்கால் நுகர்ந்ததுக்கும், நாவில் ருசி சாப்பிட்டதுக்கும், உடலை வலிச்சதுக்கும் தம்பி கணக்கு சொல்லு தம்பி. ஒன்றும் கணக்கு ஒத்து வர மாட்டேங்குது. பேப்பர் கொள்ள மாட்டேங்கிறார் அவன் கடன். கடைசியில் எமனை விட்டு அனுப்புகிறாங்க கடன் வசூல் பண்ண. தினம் ஒரு நேரம் என்னை ஒரு நினைச்சா போதுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? என்னையே நினைந்தழு, உன் மனத்தினை என்னிடையே வை,
என்னையே நினைந்து இரு நீ இருன்னாங்க. ஓடு தண்ணி போல் ஓடுன்னு சொல்ல, அதில் ஒரு விஷயம் இருக்குது. இருன்னாங்க. இருன்னா அமைதியான மௌன வைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நீங்களாக படிக்க அதெல்லாம் சொல்லித் தருவாங்க தெய்வம். நீங்கள் யார்கிட்டையும் வெளியே மட்டும் பேசாதீங்க தயவு செஞ்சு. நான் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்கள் புகழை தேட ஆரம்பிச்சிங்க, தெய்வம் ஒன்றுமெல்லாம் பிடுங்கிட்டு விட்டுருவாங்க, உடனே போயிடும் எல்லாம். இப்போ நான் எதுக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னா, இப்போ நீங்கள் மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறீங்க, படிக்கிறீங்க, வேதம் படிக்கிறீங்க, யாராவது ஏதாவது கொடுப்பானா, அதாவது சொல்லுவானா, அது பண்ணுவானா, அது பண்ணுவான்னு நினச்சி அதை போய் தேடாதீங்க. தெய்வத்தை மட்டும் தேடுங்க, தெய்வத்திட்ட மட்டும் மன்றாடுங்க, தெய்வத்திட்ட மட்டும் படிங்க, எல்லாம் கிடைக்கும். சகலத்தையும் கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், நாங்களாம் அனுபவப்பட்ட, நாங்கள் அந்த ஊரில் பிறந்த குழந்தைங்களுக்கு வர தீங்கெல்லாம் நீக்கி எல்லாம் நல்லா தான் வச்சுருக்காங்க தெய்வம். எல்லாருக்கும் அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்தவங்களும் சொல்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க. என்ன காரணம்? குறவளை புடியாக பிடிச்சிருந்த பணப்பிரச்சனை, குறவளை புடியாக பிடிச்சிருந்த புகழ் பிரச்சனை, குறவளை புடியாக பிடிச்சிருந்த நேரம் உடம்பை பற்றிய சிந்தனை, மூணும் இல்லாமல் போய் பரந்த பரலோகத்தில் இருக்கிறோம் நம்ம. அப்போ அச்சம், அது மூணு பற்றி அச்சம் இல்லை, டோன்ட் கேர் கண்டிஷன். அது பேர் என்ன? டோன்ட் கேர் கண்டிஷன். அப்போ தெய்வம் அதுக்கு தான் சொல்கிறாங்க, உள்ளது 100 ஆண்டு இளமையில் ஈராடு போகும், கள்ளமாம் உறக்கந்தனில் கணக்கு 26 போக, மெல்லவே முதுவிதனில் 3 அமைந்தா, வில்லுவது 26 மீந்ததில் உரைக்க கேள்மோங்கிறாங்க. அந்த இதுக்கு பங்குதாரர் வர்றாங்களாமா. காய்ந்தின இன்பம் கல்வாய இன்னொருக்கு ஈந்திலில் மீதம் எங்கே உன் மோச்சம் உன் பேச்சை வீண்றான் போல கணக்கர் சொல்லிட்டாங்க கணக்கு. அப்போ உடனே சொல்கிறாங்க, வீணது வாகிடாமல் மேலவரிடத்திற் சார்ந்தால் பூன் சுவை ஹிருதயத்தில் உறைந்த நன்னிலமும் காட்டி போன நாள் மீண்டங்கேறும் பேரின்ப வடிவம் பெற்று ஊனங்கள் அனைக்கும் நீங்கி உன் புகழ் வானம் பாயும். வானுயர்ந்த புகழுக்கு அதிபதியா நீ ஆயிரோடாங்கிறாங்க. பொன்னரங்கத்தில் இருப்ப ஒரு இடத்துல நம்ம அழிகடி பருவத்தில் படிங்க, அதில் வரும். நம்ம இந்திய பெருநாட்டில் ஒரு பழக்கம் இருந்திருக்கான் அந்த காலத்தில். அது என்னன்னா, யாரும் தொட முடியாத ஒரு அரங்கம் என்னும் பதிஞான வீட்டில் சாந்தி அடைதல் என்னும் பூர்வீக பூரண முழுமுதலாம் சுயராட்சிய இன்பத்தை அடைவதுவே மனுமக்களின் தலையாய கடமைன்னு வச்சுட்டு போயிட்டாங்க அந்த காலத்துல இருந்து. அதுக்கு வர குருமார்கள்லாம் வர்றாங்க, அவங்களுக்கு சன்னதங்கள் பத்தலை, கையெழுத்து போட சேங்ஷன் ஆக மாட்டேங்குது. யார்கிட்ட சேங்ஷன் ஆகணும்? அப்பாயிண்டி பர்சன் யாரு? ஈசன் அப்பாயிண்ட் பண்ணது யமன். யமனோட பவர் யமனுக்கு எல்லார் பவரும் தெரியும். அப்போ கையெழுத்து போடுறவங்களுக்கு சன்னதம் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவாப்புல? யமன் கேட்க மாட்டாப்புல. யார்? அதுதான் தூளமுக்தியோடு ஜீவன் முக்தி அடைகிற இடம் மெய்வழிச்சாலை மட்டுமே. நம்பினோருக்கு நடராஜர், நம்பாதவருக்கு அவங்களே யமராஜர். அப்போ எங்கே தப்பு இருக்குது? நம்மகிட்ட தான் தப்பு இருக்குது, நம்ம தான் மறைக்கிறோம். ஸோ இப்போ 2 விஷயம் சொல்லிடுறேன், முக்கியமாக சொல்ல வந்ததை தவிர வேறு பேசிகிட்டு இருக்கேன். நம்மளதில் இறைவன் நமக்கு என்ன கொடுத்தாங்க, என்ன கேட்குறாங்கன்னு ஒரு கேள்வி சர்ச்சைக்கு எடுத்துக்குவோம். அதுக்கு சொல்கிறாங்க, உன் வயது வாணாலெல்லாம் அப்படின்றாங்க. அப்போ எதை கொடுத்துருக்காங்க? வயது வாணால். அது இன்னொன்று வருது அதுக்கு பின்னணியில், அது என்ன சொல்லுங்கள்? என்னத்தை கொடுத்துருக்காங்க நமக்கு? ஒருத்தர் போடுறாங்களே தோற்றம் மறைவுன்னு போடுறாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நேரம். இந்த துணியில் பிறக்கணும், நம்மளுக்கு தாங்க தேட்டுக்கு காலம் தரலாம். இந்த துணியில் இந்த இடத்துல பிறக்கணும், இந்த இடத்துல போகணும். நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கிய நேரத்துக்கு 5 கருவிகள், கண் காது மூக்கு வாய். இதெல்லாம் நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத உலகத்தில் இருக்கிறோம். நல்லது அடுத்து நேரம் சொல்லிட்டேன், முக்கியமானது. அடுத்து இதை எதில் செலவு பண்ணலான்னு சர்ச்சை எடுத்துட்டோம்னா, வலது கை நல்லதுன்னு வைங்க, இடது கை கெட்டதுன்னு வைங்க. எது வேணும் கேளுச்சிங்க, அவன் நடுவில் நினச்சிக்கோங்க. எதெல்லாம் வாய்மை எனப்படுவது யாதுன்னு அதென்றும் தீமை இல்லாத செயல் எதில் இருக்குன்னு பாருங்கள். பணத்தில் ஊற்று பாருங்கள், அதில் ஏதாவது தீமை இல்லாதது இருக்கா? அதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். இப்போ பார்த்துட்டீங்களா? சொல்லுங்கள், பணத்தில் தீமை இருக்கா நன்மை இருக்கா? பார்க்கும்போதே அதை நம்ம எடுத்துக்கலாமான்னு தோணும். அந்த மாதிரி பொருள் அது அவ்வளோ கேவலமானது. நம்மளை கீழ்மைப்படுத்தி விடுன்றாங்க தெய்வம். அப்போ கண்டிப்பாக அது
நன்மையை தராது. அப்போ அடுத்து என்ன? புகழ், அது நன்மை தராது. அடுத்து உடம்பு கண்டிப்பாக தீச்சே போடும். அப்போ உயிரொன்று தான் நிலைப்புத்தன்மை. அது கொடுத்தது யார் அப்படின்னு அடுத்து நினைக்கணும். கொடுத்தது யார்? அமானித பொருளை கொடுத்தவங்க இறைவன். வந்தவர்களே சொல்லாவிட்டால் அது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கொடுத்தவர்களே வந்து சொல்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய ஆதிமூல ஆதிகர்த்தர் மேவெளி சாலையாண்டவர்கள் அப்படின்னு சம்மத மனத்தினா யார் இப்படி தலை குனிஞ்சு அவங்க திருவடி போட்டுறீங்களோ உடனடியாக உங்களுக்கு சந்தோஷம் எல்லாமே அவங்க வழிப்படுத்தி உங்களை கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க வந்து அந்த அரியணையில் உட்காந்துருவாங்க. அது எந்த வீடு? நம்மளோட ஜீவ வீடில். அப்போ என்னென்னா அதை வெளியே துரத்துறது நம்ம, உள்ளே வர வைக்கிறது நம்ம. அப்போ நேரம் என்பது இருக்கிறது. நேரத்திற்கு சில லட்சணங்களுக்கான வேலைகள் நம்ம கொடுத்துருக்காங்க. வேதம் படித்தல், வேதம் போதுதல், கேட்கல், அப்புறம் கலந்துரையாடல் இப்படிலாம் வச்சுருக்காங்கல்ல. இந்த இடங்களெல்லாம் நீங்கள் காதை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன பண்ணணும்? படித்தல், உட்கார்ந்து முன்பாட்டு பின்பாட்டு படித்தல், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கணும். எல்லாமே எவ்வளோ ஒதுக்கணும்னு அடுத்து சொல்கிறேன். உடனே இன்னையிலேருந்து நாளையிலேருந்து 3 நாள் கதவை சாத்திட்டு படிக்கக்கூடாது. படிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கவங்களாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது தவறு. ஏன் சொல்கிறாங்கன்னா, அது எப்படி சொல்கிறாங்க தெய்வம், அதுக்கு எனக்கு பெரியவங்க முன்னாடி சொல்லிக் கொடுத்த சொல்கிறேன். ஒரு வேலை எடுத்துக்கிட்டு இப்படி கோயிலில் போய் அப்படிலாம் குதிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இப்போவே எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கலையே, அவன் கழுத்தில் குத்துட்டுமான்னு அர்த்தம். அதானே உண்மை? அதானங்க உண்மை. இப்படி ஆடுறது, அது மாதிரி ஆடுறதுங்க தெய்வத்திட்ட போய். அவங்க மகா பாறை வந்தால் கூட நிறுத்தக்கூடியவங்க. நம்ம போய் ஆடினா என்ன பண்ணுவாங்க? அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நரகத்தில் கடவாயின்றுவாங்க. அது என்னென்னா, நம்ம பணிவு, தொடர் முயற்சி, அவர்கள் செஞ்ச லட்சணங்களில் 1% நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். சோராத சித்த சுத்த வைராக்கியனாக கூடவே சென்று எந்த பொருளையும் எடுத்துக்காமல், நாளைக்கு ட்ரெஸ்ஸை பற்றி சிந்திக்காமல், உணவை பற்றி சிந்திக்காமல் கூடவே போனாங்க பாருங்கள். அவர்களோடே ஒன்றி அந்த ஓர்முகமாக இருந்தாங்க பாருங்கள். அதில் ஓரளவாவது நம்ம தினந்தோறும் பழக்கத்தில் இருக்கணும். அப்போ அடுத்து நன்றியை நினைக்கணும். கண்ணுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அது வந்து தனி மீட்டிங்கே பேசலாம். அதை பற்றி ஒரு தடவை நான் ரொம்ப உருக்கமாக அதை பேசலாம். நல்லா கண்ணுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், உணர்ந்து பார்க்கணும். அதுக்கு தான் அப்படி பேசுறது. அடுத்து காதுக்கு என்னன்னு பாருங்கள். இப்படி ஒன்று ஒன்றா எழுதுங்க ஒரு சீட்டில். இது எல்லாத்தையும் கொடுத்தாங்களே, நன்றியுள்ள இறைவா, நான் யார்கிட்ட பிறக்கணும் கூட தெரில, என்னை அழகாக பிறக்க வச்சு நல்லா பண்ணி அறிவாக என்னை வளர்த்து எனக்கு கண்ணுக்கு பார்க்கறதுக்கு இத்தனை மலைகள், நான் எப்போ போனாலும் ஊட்டி தெரியுது, அங்கே போனால் கொடைக்கானல் பார்க்கலாம், இங்கே போனால் அந்த டார்ஜிலிங் போகலாம், இல்லை மேலே இமயமலை ஏறி நின்று பார்க்கலாம். எல்லாத்தையும் கண்ணதுக்காக கொடுத்துட்டே இந்த காட்சிகள் எத்தனைக்கும் என்றைக்கு தெரியுமே நான் கடன் கட்ட போகிறேன் அப்படி நினச்சி ஒரு நிமிஷம் அழுது ஒரு முழமுதை சொல்லுங்கள். அப்புறம் சுவைச்சு இன்றைக்கி அம்மா ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க, நீங்களே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாலும் அதையும் சந்தோஷப்பட்டு சொல்லுங்கள். காதில் கேட்டதுக்கும் நன்றி சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு வருமுன்னே அவர்கள் செய்து வைத்த விஷயங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு நெல்லுக்கு 1000 முன்னோர்கள் யாராவது விதை போட்டு தான் அது வந்திருக்கும். நேச்சுரல்னால் அப்படி தான். அப்போ அத்தனை ஜீவாத்மாக்கள் வேலை செஞ்சு நம்ம கண் முன்னே சாப்பாடு தட்டுக்கு வருது. அதான் தெய்வம் பொட்டி போட்டு அதை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இயற்கை பொருள்களின் மேல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வரும் தெய்வத்திலிருந்து தான். அதனால் என்னென்னா, நல்லதை சாப்பிட்ற பழக்கம் வரும். எவனாவது கோன் கப் ஐஸ்கிரீம் கொனாக்கே ஹை அப்படின்னா நான்சென்ஸ் போட அந்த பக்கம்ன்றீங்க. ஏன் தப்பானது மனுஷன் செய்கிறான். இது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, குழந்தைங்க அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதை வந்து தப்பு, ஏதோ கலக்கிறான், என்னமோ பண்ணுறான். இயற்கையானதை உணர பழக்கம் ஃபஸ்ட்டு வரும். அப்போ உடம்பு நல்லா இருக்குமா? ஒன்று சொல்லிட்டு வரேன். ஹாஸ்பிட்டல் அதிக செலவு வரும், அதனால் பணம் தேவையில்லையா? அன்பாக பேசுகிற பண்பாக பேசுகிற பழக்கங்கள் இயற்கையாக வந்துடும். 4 பேர் பழந்து நண்பர்களுடைய பழகும்போது, குழந்தைங்களும் அப்படி பழகும்போது அவங்க தீங்குக்கு போக மாட்டாங்களா? அதில் ஒரு செலவு வராதா? அவனே பொழைச்சிக்கிற தைரியத்தோட வளருவானா உங்களை பார்த்து? அப்போ பணம் குறைஞ்சிரும், பணத்தேவை குறைஞ்சிரும், சந்தோஷம் அதிகமாயிரும், சாலைக்குள்ளே புழங்கலாம், நேரம் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஒரு பேலன்ஸ்டாக செய்யணுங்க. அந்த உலகத்தில் எதுவுமே வேணான்னு ஒதுக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கலிகாலம் அது. ஒதுக்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. உங்கள் பிள்ளை என்ன பண்ணணுன்னா, பயந்துக்கிட்டே அதை ஒரு தடவை திறந்து பார்க்கும், அது என்னன்ட்டு அந்த டோரில் மாட்டிக்குவாங்க. எப்பயுமே களவையும் கட்டுமணும் தெரிய வச்சு அதை ஒன்றும் இல்லைன்றதை அவங்களுக்கு ஆக்கணுங்கிறதா நம்ம தெய்வம் சொல்லி கொடுத்துருக்க தைரியமான ஞானம். அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, டே அவன் ஒரு தடவை நெருப்பை தொடட்டும்டா, தொட்டா தாண்டா தெரியும் அவனுக்கு, தொடவே விட மாட்டேங்கிற நீ. என்னைக்கு தொட்டதை ஞாபகப்படுத்த, நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, பழுக்க பழுக்க ஒரு தடவை அரிக்கல் லைட்டை தொட்டேன், சுருக்குன்னு சுட்டதான். அதுக்கப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் லேசாக அதை கிட்ட கொண்டு போவேன். இதை தொடாத, தப்பானதுன்னா அது குழந்தைங்க கேட்டுக்கும். எப்பயுமே அனுபவப்பட்டாலுடைய சின்ன குழந்தைங்க கேட்காது.
அதுக்கு தான் 18 வயசு வரைக்கும் ஞானமே கிடையாது, தெய்வம் அந்த இதை எடுத்து வச்சுருக்காங்க. பழகணும் அவங்க, நல்லது கெட்டதெல்லாம். இப்போ நேரம் இருக்குது, நல்லது கெட்டது சொல்லிட்டேன். நல்லது எதுனா ஜீவனுக்கு வருத்தமளிக்க இல்லாததும் ஜீவனை வளமாக்குவதும் நல்லது. கெட்டது எது? ஜீவனை வருத்துவதும் நமக்கும் நம் சுற்றோருக்கும் சேர்த்து வருத்துறது. அதாவது ஒருத்தர் வந்து காலையிலே எந்திரிச்சிடுறது, ஒரு 6:30 எந்திரிச்சு பக்கத்து வீட்டில் போய் புலம்ப ஆரம்பிக்கிறது. என் முன்னாடி லாபம், என் மக கண்டுக்க மாட்டேங்கிறா, லண்டனில் இருக்கா, என்னத்தை இருந்து உன் ஆள் பரவாயில்ல அப்படிங்கிறது. இவனை பற்றி நீங்கள் கேட்கலையா, இவன் பிரச்சனை உனக்கு தெரியாதா அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறது. 2 பேரும் சேர்ந்து வீணாக போகிற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. டல்லாகி 2 பேரும் அது என்ன சொன்னால் கவலைப்பட்டால் லிவர் கெட்டுருங்கிறாங்க. அடுத்த நேரம் பசிக்காது. கவலைகளே வேஸ்ட்டுங்க. தெய்வம் அதை தான் நல்லா சொல்கிறாங்க பாருங்கள். வருக 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 வருகவே வருக வருகவே. எத்தனை வருக சொன்னான்னு எண்ணி பார்க்கலாமா? சும்மா எண்ணக்கூடாதே சொல்கிறேன். வருக 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 வருகவே. வாழ்க வளர சேமநிதியின் வசத்தில் வாழ்கவே. அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்கு? அதுக்காக புரிஞ்சா சொல்லுங்கள். ஒரு வருகை கண்ணுக்கு, அவர்கள் பால் இழுத்தல். இன்னொரு வருகை காதுக்கு, அவர்கள் சொல்லொன்றே அங்கே இனிக்கும். மற்றதை பேசினா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் தெய்வத்துக்கு. 2வது வருகை. 3வது வருகை நாசிக்கு, அதான் வாக்கு ஸ்தானம் மாறும், வாக்கு படிக்க ஆரம்பிப்பீங்க நாசிக்கு. 4வது இது என்ன வருகை? நல்ல பொருளை மட்டும் இழுத்து சாப்பிட்ற வாய், புலன் வந்து நல்லதை மட்டும் கேட்கும். 5வது வருகை என்ன? தேகம் வந்து வேகம் எடுத்தது, தப்புக்கு இழுத்து விடும், ஆனால் விவேகமாக மாறும். தெய்வம் அமர்ந்தோடனே வேகமாக மாறும். இப்போ நான் வருக 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 வருகவே. வாழ்க வளர சேமநிதியின் வசத்தில் வாழ்கவே. உடனே சொல்கிறாங்க, டே பின்னாடியே ஒன்று விரட்டிட்டு வருதுடா, கதவை சீக்கிரம் சாத்துறான்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா, பழிப்பும் மறுப்பு கவலை 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 சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்காக 3 தடவை சொல்கிறேன். பழிப்பு மறுப்பு கவலை இடர்கள் பயந்து மடியவே. துரத்துது இங்கேருந்து திருப்பி தேகத்தில் இருந்து. விட்டுக்காத, தேகம் இழுக்கும், திருப்பி கீழே கீழே அடிக்கி கீழே இழுத்து தள்ளும். விட்டுறாதா பணம் போயிடும், விட்டுறாதா ஏதாவது சொல்லி ஞானத்துக்கு இட்டு போய் ஒன்றுமெல்லாம் பண்ணி விட்டுருவான் நம்மளை. அவன் இது வேணும் அது வேணும் அது வேணும் புகழ் அப்படின்லாம் தோணிக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்று. இதெல்லாம் நீங்கள் எப்படி போராடி எப்படி நடந்து வர்றீங்க, அந்த பாதையில் ஒத்தையடிப்பாத மாதிரி அது தெய்வத்தை நினச்சிட்டே நடக்கணும். அவங்க எப்படி வைராக்கியமாக இருந்தாங்க? சோராத சித்த சுத்த வைராக்கியன் மாசிலான். மாசு இருக்குமா? ஒளி. இருட்டு இருக்குமா? அந்த இடத்துக்கு நம்ம எப்போவுமே அண்டி போகணும். போகும்போது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்னு பேர். அது இந்த உலக வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். பெருசாக எடுத்துக்கல, நம்ம இதை விட நல்ல விஷயம் எனக்கு இருக்குடா அப்படின்ற தைரியத்தையும் ஊக்கத்தையும் மனசுக்கு கொடுக்கும். அப்போ தினந்தோறும் நாள் நேரம் அப்படின்னு சொன்னதை வச்சு நீங்கள் நேரத்தை 70 எத்தனை மணி, 5 4 4 அப்படி எந்திரிக்கணும். 1. அடுத்து காலையில் ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக ஏதாவது லைட்டாக செய்யுங்க. ஏன்னா இந்த சோதா வாழ்க்கையாக இருக்குது இப்போ வாழ்க்கை எல்லாருக்கும். ஏதாவது ஒரு நடைப்பயிற்சி ஏதாவது ஒன்று அவசியம் செய்யுங்க. நல்ல அதை கொஞ்சம் நம்ம அந்த காலத்து உழைப்பாளிகள் இருந்த மாதிரி நம்ம அளவுக்கு செஞ்சால் போதும். ஸ்பெஷலாக பண்ணக்கூடாது, அது தெய்வம் வேணான்னு இருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணக்கூடாது, ஒரு ஆரோக்கியத்தின் அளவு செய்ய வேண்டும். அது லைட்டு. அதுக்கடுத்து நேராக குளிச்சுட்டு வேத நூல் படிக்கணும். அப்புறம் தான் வெளியே கிளம்பி 9 மணிக்கு போகணும். இதை பழகினீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அதே போல் நைட்டும் வந்து 16 தடவை மூலமதம் சொல்லாமல் படுக்கக்கூடாது. எத்தனை மணியானாலும் முடிஞ்ச அளவு சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படுக்கிறது நல்லதுங்கிறாங்க. அதையும் பண்ணுங்கள். இப்போ இந்த நேரத்தில் காலையில் ஒரு தடவை படித்த பகுதி இருக்கு இல்லையா, அதை திரும்ப திரும்ப பகலில் சொல்லி பாருங்கள். இப்படி 3 நாளைக்கு அதை படிக்கும்போது பகுதிகள் மனப்பாடமாகிவிடும். அப்புறம் ரொம்ப உருக்கமான பகுதி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு ஒரு பகுதி பிடிக்கும், அதை பாடி காமிக்கிறேன். அருள் தலையுகத்து மறைவிதி அரசு சிறகிரி நாட்டின் பெருபலம் சுரந்து துறவியர் உரையும் மரநெறியின் கண்ணே முன்பின்னற்ற முழுமுதலாகிய மெய்யை மெய்யாகவே விழுங்கிவிட்ட நாயகம் அவர்களின் இருதய குன்றானது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட அண்டரண்டங்களும் நிகரில்லாத விசாலமாக விரியப்பெற்றவர்களாய் அங்கனம் விரியப்பெற்ற கண்டாகார வெளியிலே அவ்வீதியிலே மேலமுச்சந்தியிலே
முச்சந்தி நடுக்கம்பத்தின் மேல் முனையிலே விளையா நின்ற அழியாத தற்றத்தென்னும் தாத்தாகிய வரம்பிலா வலிமை தங்கிய நிலையை இப்படி வந்துட்டே இருக்கும். ரொம்ப உருக்கமாக இருக்கும். அடுத்த பகுதியெலாம் டைம் கருதி சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கணும். இந்த மாதிரி எங்கே படிக்கணும் அப்படின்னா, ஆலயத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நடந்துட்டு உட்காந்துட்டு எப்படி வேணால் படிக்கலாம். இல்லை எங்கேயாவது வீட்டுக்கிட்டே உட்காந்து படிக்கலாம். இல்லை ஒரு 4 பேர் ஒன்றா கூடி படிக்கலாம். சந்தோஷமாக படிங்க. எப்போ வேணால் படிங்க. வீட்டில் உட்காந்து படிங்க, நேரம் இருந்தால் படிங்க. உங்களுக்கு பிடிச்சதை இது மாதிரி படிக்க பழகுங்க. அடுத்து கேட்டு பழகுறீங்க, உணர்வு ஏறும். படித்து பழகுறீங்க, இன்னும் உணர்வு ஏறும். உடம்புல பழக்கங்கள் வரும். உடம்பு வந்து ஒரு பெரிய முரட்டு ஒரு மாடு மாதிரி. அது வந்து நைஸாகவும் இது பண்ணும். அது எப்படி தெய்வம் சொல்கிறாங்கன்னா, புகை மாதிரி, பெட்ரோல் மாதிரி. கதவெல்லாம் சாத்திட்டேன், பெட்ரோல் வாசம் வரல, நான் பக்கத்து ரூமில் ஊற்றினா தெரியும்ல, அது மாதிரி மனம் உள்ளே போய் அப்படி ஆக்கிரமித்து குப்புன்னு பார்த்தா வைக்கும். இது மாதிரி மனசனுடைய வேலை வந்து கொடூரமானது. அதை வந்து தெய்வ அருள்பாலிப்பு இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கவே முடியாது. வேதங்கள் முக்கியம். அது அந்தத்தில் போய் வேலை செஞ்சு தான் நம்மளை நேர்படுத்தும். அப்போ சீர், நேர், ஓர் இதெல்லாம் நம்ம பாடலில் அடிக்கடி வரும். இதெல்லாம் அதான் பண்ணும். அப்போ அந்த ஒரு விஷயத்தை தன்னகத்து அப்படின்றது வேதங்களில் மறைமுகமாக நம்மளுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. தெய்வம் ஒன்றும் மறைச்சிட்டு எல்லா மனுவையும் அசிங்க கஷ்டப்படுத்தணும் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு பிட்டு எண்ணம் அப்படிலாம் இருக்குமா? பெரியவங்களுக்கு இருக்காது. ஆனால் நம்ம எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க பெருமை பேசி தன்னை பெருமையாக பேசி 10 பேரை கூட்டி வச்சுட்டு தவம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு பண்ணிடுறாங்க. அந்த தவறுக்கு போகாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட வச்சுக்கோங்க. படிக்க மட்டும் செய்யுங்க. ஏன்னா நூல்களில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். நூலே வந்து நமக்கு போதும். கேட்டு படித்து பழகி இருக்க வேண்டும் பேர். அது ஓதி உணர்ந்து உரைப்படி நடத்தல். அப்போ பெரியாரிட்டி 1 என்ன வருது அப்படின்னா, வெளி உலகத்தில் அவன் புகழை தலையில் வச்சுருப்பான். இங்கே வந்து நெஞ்சில் பழக்க வழக்கம் அதெல்லாம் வச்சுருப்பான். பணத்தை, செல்வத்தை வந்து இடுப்பளவில் வச்சுருப்பான். கீழே வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை வந்து அப்படி உமா கொடுக்குற இடத்துல வச்சுருப்பான். அப்படி கோயில்கிட்ட போகும்போது அப்படிங்கிறான்ல, படக்குன்னு இப்படி போகிறது சாதாரணமாக எடுத்துக்கிட்டு. நம்ம மெய்மக்கள்லாம் என்னென்னா, அவங்க பாதை அப்படி கீழ் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம பாதை தலை நோக்கி வரணும். எப்படின்னா, நம்ம புகழை காலில் போட்டு மிதிக்க வேண்டும். இடுப்பளவில் பணத்தை வச்சுக்கணும். பணம்னா என்ன? சும்மா ஒரு பராமத்துக்கு. அப்படி ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் கிட்ட நெருங்கி ரொம்ப தொந்தரவு பண்ணிடாமல் நம்மளை இருக்கிறதுக்கு வச்சுக்கணும். அவ்வளோதான். அதில் காவந்தான் இருக்கணும். நம்ம நேரத்தை ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் அதை செலவுப்படுத்தலாம், தப்பு இல்லை. நேரத்தை பற்றி தெய்வம் பேசுகிறாங்களா, எதுக்கு எவ்வளோன்றதை முடிவு பண்ணணும். இதெல்லாம் தெளிவாக முடிவு எடுக்கலைன்னா நீங்கள் பழக்க வழக்கங்கள் நமக்கு மாற்ற முடியாது. அடுத்து நெஞ்சுக்கு நேராக என்னது, இந்த மைய உலகம்னு இருக்கு இல்லையா, புகழ், பணம், செல்வம். இது புகழ், பணம், உடம்புக்கு நம்மளோட உறவு அது இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்காக அந்த அளவில் அதை வச்சுக்கணும். அதுக்கடுத்து தலைக்கு மேலே எது கொண்டு வரவே கூடாதுங்க. என்ன இருக்கணும்? தெய்வ மெய் மட்டும்தான் இருக்கணும். நம்மளுடைய மெய்வழி சாலையாண்டவனுடைய ஆட்சி மட்டும்தான் அங்கே நடக்கணும். அவர்கள் திருவடிகளே சரணம்னு நம்ம இருக்கணும். இதுதான் விஷயம். ஸோ என்னென்னா, இந்த திசை தான் மெய்வழி. இது வெளி உலகத்துக்கு இப்படி இருக்கும். அவன் புகழில் தலையில் வச்சுருப்பான். நான் இந்த தடவை ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு எய்மில் வேலை பார்த்துருப்பான். அவனுக்கு கண்ணதுக்கே எதுவும் தெரியாது, மனிதன் தெரியாது, அவன் கொலையில் எதையுமே பார்க்க மாட்டான். அவன் அப்படி தான். நீங்கள் அதை நினச்சி நீங்கள் இதெல்லாம் எப்படி நமக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சிறு வயசில் நாங்கள் இருட்டுக்குள்ளே ஓடுவோம். நிறைய கட்டுவிரிய மாம்பு சாலையில் இருக்கும். ஒரு போட்டுச்சுன்னா ஆள் குட்டி குழந்தைங்க நாங்கள்லாம் என்ன ஆயிருப்போம். நாகப்பாம்பு நான் இவ்வளோ பெருசு பார்த்துருக்கேன். சாலைக்குள்ளேயே அந்த கேட்டுக்கிட்டலாம் அவ்வளோ பெருசு போகும். தண்டி இந்த இது உயரத்துக்கு போகுங்க. இவ்வளோ தடியாக இருக்கும் சாலைப்பாம்புலாம். நாங்கள் குடுன்னு நைட்டில் ஓடுவோம். தெய்வத்தை நினச்சி தெய்வமே குருநாதா அப்படின்ட்டு ஓடுவோம். பெருச்சு ஓடுவோம். இங்கே புல்லுக்குள்ளே போய் நட்டுவாக்கொழியாக தண்டி இருக்கும். அந்த சாலை முன்பக்கம் இருக்கு இல்லைங்களா, அது பூரா புல்லாக இருக்குங்க. அதில் மரம், ஒரு முள்ளு மரம் கூட இருந்துச்சு. அங்கெல்லாம் நட்டுவாக்கொழியாக இருக்கும். நட்டுவாக்கொழினா தெரியுமா எப்படி இருக்குன்ட்டு? சுத்தியல் அடித்தா தான் சாகும். அது தேளினுடைய கல் உருவாங்க. அது பெருசாக இருக்கும். அதெல்லாம் போட்டுச்சுன்னா அவ்வளோதாங்க. அது பவளச்சியாக பறந்து வரும். எல்லாமே வீட்டுக்குள்ளே வரும் மழை பெஞ்சா. அதில் தான் புழங்கணும். படுத்திருந்தோம், வெளியே தான் படுத்திருந்தோம். தரையில் பாம்பு வர பகுதியில் தான் படுத்திருந்தோம். ஓடுவோம், ஒடியாருவோம்.
ஒரு தீண்டியது இல்லை இன்னாலும் தெய்வ பாட்டால் சொல்கிறாங்கல்ல, அவர்களுடைய சத்திய கட்டுக்கு இருந்துச்சு. இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. ஒரு நாள் மிதிக்கிறேன், நட்டுவாக்கொடி எட்டி உதைக்கிறேன், அங்கே போய் எட்டி விழுவுது. ஒரு நாள் பவளச்சியம் வந்து பறந்து வந்து நெஞ்சில் அடிச்சு கீழே விழுவுது. நான் உடனே தெய்வத்தை வச்சு ஓங்கி மிதிப்பேங்க. அப்படி தைரியத்தை தெய்வம் சின்ன குழந்தைகள் கொடுத்துருந்தாங்க. அதை உடனே அருவாள் எடுத்து வெட்டுறாம்பாங்க, பாம்பு தான் பயப்படாதுன்னுவாங்க. அப்படி பழக்கினாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இருக்கிறது இப்போ சொகுசான வாழ்க்கைங்க. நம்ம வந்து பயம் என்பதை தெய்வத்தை நினைச்சோம்னா நமக்கு வரவே வராது. அது நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும். நேர்மை இல்லைன்னா பயம் வரும். அப்போ நமக்கு தெரியாமல், இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், நமக்கு தெய்வத்துக்கு தெரியாமல் நம்ம ஏதாவது பண்ணிடலாம்னு நம்ம நினச்சா அது போல் அபத்தமான முட்டாள்தனம் எதுவும் இல்லை. உன் நினைவு நினைக்காமல் அதாவது ஒன்றை நீ செய்கிறாயான்னு தெய்வம் கேட்குறாங்க. அப்போ முதல் பொறி எது? நினைவு. அந்த பொறிக்கு முந்தி ஒருத்தர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து மனம், யமன் தலைமை அதுக்கு. இன்னொன்று அறிவு, தெய்வம். நம்ம எது வேணும் கேளும் சிங்கான்னு எதை சார்ந்து இருக்கணுமோ அதை இருக்கணும். அதற்காக எடுத்து வைக்கப்பட்டதே மூலமந்திரம், அதற்காக எடுத்து வைக்கப்பட்டதே காலையில் சொல்லும் மகாசங்கல்ப மந்திரம், இரவு பெருவணக்கங்கள், வேத நூட்கள், அதனுடைய கூடுதல் படிப்பு, இந்த மாதிரி கூடி படிக்கிறது, கூடிச்சங்கம் தேட தேட கோதருந்திலும் எல்லா விஷயமும். அதனால் உங்களுடைய காதுகளையும் உங்களுடைய புலன்களையும் தெய்வ மெய்வழியில் வளர்த்து மெய்வழி குலம் ஓங்கி பெருகி உங்கள் அடுத்து வரும் வாரிசு பரம்பரையாய் நாம் அந்த மெய்யை அனுபவித்து தெய்வத்தினுடைய அருள்பாலிப்பை பெற வேண்டும் என்று கூறி நமஸ்கரிக்கிறேன். நமஸ்காரம்.